டேய் இதில் நான் தான்டா மெயின். இது என்னோட பிரச்சனை, என்னை பேச விடுங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்னு நாங்களா எதுக்கிட்டா இருக்கோம்? ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டம்னா அநீதினா நாங்க தான்டா குரல் கொடுக்கணும். இருந்தாலும் பாவண்டா இவன். மதுரையில இருந்து இங்க வந்து இந்த கம்பெனிக்காக நாயா உழைச்சா பதிலுக்கு இந்த கம்பெனி இவனுக்கு என்ன பண்ணிருக்கு? பச்ச துரோகம். சட்டப்படி அந்த ப்ரொமோஷன் உனக்கு தான்டா கிடைச்சது. போயும் அந்த டெல்லிக்காரி அவளுக்கு கொடுத்துட்டாங்க. டேய் மச்சான், நீ ஒன்னு நோட் பண்ணியா? ஆபீஸா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, நம்ம அந்த டெல்லிக்காரங்கிட்ட தான் கையேந்த வேண்டியதா இருக்குல்ல. நம்ம தானே இவனுக்காக போராடணும். புரட்சிகள் ஏதும் செய்யாமல் இந்த பெண்ணுக்கு மட்டும் இல்ல மச்சான், இந்த பச்சை மண்ணுக்கும் நீதி கிடைக்காது. உன்னால மட்டும் எப்படிடா இப்படி மூச்சு விடாம பேச முடியுது? சுஜா, சரி சரி, அதான் வந்து ஜாயின் பண்ண போறால, இனிமே என்ன பண்ண முடியும்? நம்ம தமிழ் பையனுக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு அந்த ஹிந்திக்காரிய டெல்லிக்கே திருப்பி அனுப்புறோம். டே மச்சான், ஹிந்தி பிறந்து 200 வருஷம் தான்டா ஆகுது. தமிழ் செம்மொழி 2000 வருஷத்துக்கு மேல. டேய், ப்ரொமோஷனுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? அட என்ன சுஜா, அலெக்ஸ் சிம்பாலிக்கா நம்ம செல்வன் தான் கிரேட்டர் தென் அந்த டெல்லி கேர்ள்னு சொல்றான். நாக்கப்படுற மாதிரி இன்னைக்கு அதை நினைச்சிட கேட்கறோம்டா. சண்டை போடுறோம். நாங்க 2 பேரும் அந்த இஷ்யூவை எப்படி செட்டில் பண்றது மட்டும் பாரு. இன்ஃபேக்ட் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூவையே நீ அங்கதான் பார்க்க போற. ப்ரொமோஷன் உனக்கு தான். என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? தீபக், we had high hopes on you. Alex, you know you are like a mentor to us. நீங்க எப்படி அப்படி பண்ணலாம் தீபக்? சந்திரா, உனக்கு பாருங்க சார், எல்லா திறமையும் இருக்கிற என்ன மாதிரி ஒருத்தனுக்கு நீங்க இந்த ப்ரொமோஷன் கொடுக்கலனாலும் இவனுக்கு நீங்க கொடுத்துருக்கணும். அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன்டா. என்ன நம்புங்க டியர் ஃபெலோஸ். அப்படிலாம் விட்டுற முடியாது சார். ப்ராசஸ்னு ஒன்று இருக்குல்ல. டேய் சந்திரன், உனக்கு ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க சார். சும்மா கண்டவங்களா தூக்கி ப்ரொமோஷன் கொடுத்துட முடியாது. டேய் அலெக்ஸ், சந்திரன், ஐ பெர்ஃபெக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ் டா. பட் டெல்லி ஆஃபீஸ் வந்து பிரஷர். சார், ஏதோ எடுத்தோம் கவுத்தோம்ல ஒரு முடிவு எடுக்க முடியாது சார். சார், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சார். இந்த கம்பெனிக்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணது யார் சார்? நான் தானே. செல்வம் 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 செல்வம். இப்போ இந்த ப்ரொமோஷன் கிடைக்கலனா கஷ்டப்பட போறது யார் சார்? செல்வம் தானேப்பா. கம்பெனி சார். கம்பெனி தான். நோ வே, அந்த பொண்ணை எங்களால ஏத்துக்க முடியாது சார். she has to go. டேய் அலெக்ஸ், சந்திரன், இந்த விஷயத்தை எஸ்கலேட் பண்ணாதீங்கடா. மை ஹம்பிள் ரிக்வெஸ்டா. செல்வத்துக்கு இதை விட பெட்டர் அண்ட் பிகர் பொசிஷன்ல நான் உட்கார வைக்கிறேன். ப்ராமிஸ். இல்ல தீபக்னா. தீபக் ப்ராமிஸ் பண்ணால் செய்வார்ரா. நான் அவரை நம்புகிறேன். இந்த இஷ்யூ இதோட விட்டுடலாம், தயவு செய்து ப்ளீஸ். தேங்க்யூ செல்வம், ஐ ரியலி மீன் இட். நீ என்னடா சொல்ற சந்திரா? எனக்கு கூல் டவுன் ஆக கொஞ்சம் டைம் வேணும். ஓ அப்படியா? ஐ எம் கூல், பட் ஒன் கண்டிஷன். நாங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட கரெக்டாக தான் நடந்துப்போம். அவுட் ஆஃப் த வே எங்களை அந்த பொண்ணுக்காக எந்த வேலையும் செய்ய சொல்லக்கூடாது. ஓகே ஓகே ஷூர். அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டுன்னு இருப்போம். we will be 100% completely professional. ஓகே சந்திரன், ஃபைன். Sir, can I come in? Yes Simran, come in. Actually, you know what? First time in Chennai and its traffic is also a lot. I'm Deepak, project manager. I was only speaking with you over the phone. Oh yes. You know Delhi office में सब आपके बारे में Yeah. हमेशा. अच्छा, अमित को जरूर बताना. Without him it would have been not been possible. चेन्नई कैसा है आपका? Chennai अच्छा है. The traffic. I almost forgot to introduce the team. He is Alex, one of your teammate. தேங்க் யூ. Hi, Simran. Team leader? நைஸ் டு மீட் யூ. Simran, he is Chandran, very funny guy. Actually, Hi, Simran. Joining his team I leader? just have a very good sense of humor. We are expecting a girl like you
ஃபார் ரொம்ப லாங் டைம் What? டு லேர்ன் ஹிந்தி. Oh, Hindi is very useful, right? What if we get posted in Delhi tomorrow? सिमरन, may I come in Hindi? मैं थोड़ा थोड़ा हिंदी मालूम है. Simran, எனக்கு அவனோட பட மாலுமே. you guys are really sweet. Thank you. Simran, he is Selvam, very hardworking guy in our office. Hi, Simran, team leader. தெரியும்டி. Pardon? I mean, I know, we all know. Actually, he is the funny guy. Selvam is always like that. டேய் ஒத்தா நல்லா ஹெல்ப் பண்ணீங்கடா. எனக்கு நான் வேணும் உங்கள்கிட்ட கேட்டனாடா, இல்லை ப்ரொமோஷன் வந்து புலவனா உங்கள்கிட்ட 10 நிமிஷம் முன்னே நல்லா பேசுனீங்களேடா. பொய்யா ஆகணும், கேட்டா ஆகணும், செஞ்சே ஆகணும்னு தர நல்லா செஞ்சிட்டீங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு நம்பி உங்க கூட உள்ள வந்த பார்த்தியா, என்ன செருப்பால் அடிக்கணும். செல்வம், இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி கத்துற நீ? என்னடா ஆகணும்? என்ன ஒன்றுமே புரியாத மாதிரி பேசுற? ஒன்றுமே ஆகலையா உள்ள? எல்லாம் உடனே எப்படா நடக்கும்? இப்பதானே முதல் தடவை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். பார்த்தானே உங்க முதல் தடவைய அந்த பொண்ணை பார்த்தானே உங்க 2 பேர் காலம் தரையில நிக்கலையடா, அப்படியே மிதக்குறீங்க. டேய் மச்சான், இப்பதான்டா கதவே தட்டியிருக்கோம். மேனேஜரை எதிர்த்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிமாண்ட் வச்சிருக்கோம். பி கான்ஃபிடென்ட்ரா. நீ எங்களை நம்புறல. ஏச்சிப்பே நம்மள நம்பல ஏன்னா நாங்க உனக்காக தான் உள்ள சண்டை போட்டோங்கிறதையே நீ புரிஞ்சுக்கலடா. 1000 தான் இருந்தாலும் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குல்ல, உனக்காக தானே இந்த சண்டையை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஐயோ நல்லா போனிய பார்த்தனே. அதுவும் அந்த பொண்ணை பார்த்தோன்னா மாறி ஹிந்தி பேசுனீங்க பாத்தீங்களா, அதுவும் தப்பா. செல்வம் ஒன்று புரிஞ்சுக்கோ, உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காததுக்கு அவ தான் காரணம்னா நாங்க சண்டை போட்டிருப்போம். பட் ஷீ இஸ் ஆல்சோ விக்டிம் லைக் யூ. அவ என்ன பண்ணுவா பாவம். அது மட்டும் இல்லடா, நாங்க அந்த பொண்ணுகிட்ட போய் ரூடா நடந்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, அது உனக்கு தான் மச்சான் கெட்ட பேரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வேற பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கா. அலெக்ஸ், ஐ மீன் அப்பாவே இருந்தா. அவ்வளோ ஒன்றும் அழகலாம் இல்லடா. இவளை விட எவ்வளோ பொண்ணை பார்த்துருக்கோம். ஆனா இவ்வளோ மாதிரி பார்த்தது இல்லடா. டேய் சிம்ரன் வர எங்க மச்சான், எங்க மச்சான்? வேர் இஸ் தட் பியூட்டி? கியூட்டி. டேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அலெக்ஸ்க்கும் சந்திரனுக்கும் எவ்வளோ பில்டப் கொடுத்த நீ. என்னடா சொன்ன? சும்மா சொல்லு. ப்ரோ, என் நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, போதும் மூடு. கம் சிம்ரன், ப்ளீஸ் சிட் ஹியர். Thanks. அலெக்ஸ், விட மாட்டியா? This is the rest of the team and that's Hi. Raj, our intern. Hi. Nice to meet you. I am basically from IIT. I'm a college topper, you know. ஹாய் ஐம் சுஜா. That's Suja. Hi, Simran. It's so nice to see a girl finally. No, Simran. She is like a boy only. Looks like a girl. What would you like? Tea, coffee? Lemon tea or masala tea. Chai is fine actually. But I thought that South Indians only drink coffee. No, Simran. We love chaya. டேய், எல்லாருக்கும் டீ சொல்றேன். எல்லாருக்கும் சாயா சொல்றா. For you, Simran ji. Chai is fine. Basically, I love தம்பி, chai. சாயா சொல்லுங்க. Egg chai, egg chai, egg chai, egg chai. 2 காஃபி. ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று யாருக்கு ப்ரோ? உனக்கு தான்டா. Basically, I love chai only. டேய் சொல்றா. மற்றவங்க மாதிரி நான் ஒன்றும் கிடையாது. Chennai is very hot, but here it's cool. It's nice. Where are you basically from, Simran? Delhi. Oh, Delhi. I've been to Delhi couple of times. Really? Yeah. Hey guys. Hi Simran. Hi. How's it going? Good. Alex, weekly report ready பண்ணிட்டீங்களா? இன்னும் முடிக்கல. Go finish it man. 5 o'clock mail அனுப்பணும். Go back to work. Go. Not even sincere. சந்திரன், நான் கிளம்புறேன் சார். ஏன்பா? எப்படியும் அனுப்ப போறீங்க, அப்புறம் எதுக்கு? Good. Nice. Selvam, the very best resource in our project. Oh, nice. He will be giving KT for you today. Okay. அதான் சந்திர கொடுக்குன்னு சொன்னேன் தீபக். வேணாப்பா, நீ கொடு, அதான் கரெக்டாக இருக்கும். சிம்ரன், யூ ஆஸ்க் ஆல் யோர் டவுட்ஸ் டு செல்வம், யூ வில் பர்ஃபெக்ட்லி கிளியர் தம். நீ நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து முடிச்சுட்டு தான் போகணும். டன்? Done, Deepak. இதுக்கெல்லாம் நான் வேணும். அதுக்கெல்லாம் டெல்லியிலேருந்து ஒரு மைதாமா கூப்பிட்டு வந்துடுறேன். என்ன செல்வம்? ஒன்றும் இல்லை, ஐ டேக் கேர்னு சொன்னேன்.
குட் கூல் ஆல் தி பெஸ்ட். Okay. கம் சிட். Okay, so what about the next report? Can you show me that? யா Simran, Huh? do you have place to stay? Yeah, I'll manage. Thanks. உனக்கு என்னடா வளர்க்குற போறியா? யாரும் பார்க்கல. Excuse me, Simran. Hi. May I arrange a cab for you? No. I'll manage. Thanks. முதல்ல உனக்கு பஸ்ஸில் போக காசு இருக்கானா? ஐயா Excuse me, Simran. Can I have your personal number? Why? To add in a WhatsApp group. Later maybe? Now we and all are in one team, na? ரொம்ப முக்கியமா இப்போ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். மூட்டு போறியா? இருடா, ஆளை கூட்டிட்டு வரேன். Hi, Simran. You want good Punjabi food? We know many Punjabi Yes, restaurants. Balebali restaurants. Guys, I'm working. Okay? Later? Oh, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? அதான் மதிக்கவே மாட்டார்ல. போங்கடா. Work pressure. ஒன் செகண்ட். Time was it? எங்க ராஜா? வீட்டுக்கு ப்ரோ. கொன்றுவேன். உட்காரு. இன்டர்னு வேலை கற்றுக்க வந்திருக்க. உட்கார்றா. அழகு இருந்தால் போதுமா? அறிவு இருக்கா பார்க்க வேணாமா? பல்ல கட்டி ப்ரமோஷன் வாங்கியிருப்பா. Huh? Oh, sorry. What did you say? Nothing. This presentation we need to send to the client every Friday. One sec. Hello? Dadi? ஆஃபீஸ் நேரத்தில் ஃபோனில் என்னடி வேலை? अरे बहुत याद आ रही பண்ணவங்க கூட பழக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நம்பர் கொடுக்க வேண்டியது, नहीं அப்புறம் खाया मैंने. உன் வேலையை சேர்த்து நானே பார்க்கணும். எல்லாம் என் தலை எழுத்து. मैं सबका எவன் முதல் மனுஷன்? मैं आपको ना बाद में फोन करती हूँ. काम पे हूँ. हाँ? Bye. I'm really tired. Let's do this tomorrow. Yeah? All right then. Good night. See you. டயர்டா? வேலைலாம் நாங்கள் பார்க்குறது, இவங்களெல்லாம் டயர்டு எல்லாம். Mr. Selvam, எஸ் मुझे पता है यहाँ क्या चल रहा है. ओके? तमिल बोलनी नहीं आती तो ऐसा नहीं है कि समझ नहीं पाती. समझे? मुझे ना ऐसी वैसी लड़की मत समझना. दिल्ली की लड़की हूँ मैं. ऐसे ही टीम लीडर नहीं चुना है मुझे. You think I'm a team leader because I'm a pretty face? समझे? क्या? நோ. ओके? क्या हुआ? ப்ரோ, கேட்டி கொடுக்க போய் கெட்ட வார்த்தையில ஏன் ப்ரோ திட்டுவாங்க நீங்க? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இந்த பார், அவள் ஹிந்தியில் திட்டு போன அந்த சந்திராலிஸ் கிட்ட சொன்னேன். யார்ட்டையும் சொல்ல மாட்டோம் ப்ரோ. கண்ட மேனிக்கு அசியமா ஹிந்தியில திட்டுச்சு ப்ரோ. சரியான திட்டு. சரி வரோம். ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. டேய் ராஜ். என்ன மிஸ்டர் செல்வம், நேற்று நைட் ஷோ கிளைமேக்ஸில் அடி பலமாமே. வாட் ஏ கிரேட் இன்சல்ட் மை பாய். டேய் அலெக்ஸ், தெய்வத்தோட விளையாட்ட பாத்தியா? அவ கூட தனியாக நம்மள வெளில அனுப்பிச்சான். கடைசியில் என்ன பிளான் மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. தமிழ் ஹிந்தி கிட்ட தோத்து போச்சு. டேய் செம்ம கானில் இருக்கண்டா. டேய் விடுங்கடா, போனா போட்டோம். எங்க கிட்ட எகிரி என்ன மச்சான் பிரயோஜனம்?
பிடிக்க வேண்டிய இடத்துல விட்டுட்டியே. டேய் இவன் மட்டும் சும்மாவா இருந்தா? ஒரு பொண்ணை நாள் ஃபுல்லா டார்கெட் பண்ணிட்டே இருந்தா அதுக்கு சரியா போச்சு. யூ ஆர் ரைட் சுஜா. சிம்ரன் அழகு மட்டும் இல்ல, அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணிட்டா. வாட் ஏ கேர்ள். டேய் இந்த டெல்லிக்காரே இன்னும் ஒரே வாரத்தில் நான் பண்ணுற வேலையில் மூச்சு திணறி இந்த ஆஃபீஸை விட்டு ஓட வைக்கல. என் பேர் செல்வம் இல்லைடா. ஏய் உன் கார்டு I'm okay, it's okay. ஒன்றும் ஆகலைல்ல? Yeah, I'm okay. இந்த உன் கார்டு Thank you. ஓகே இல்லை? Yeah, fine. ஹாய். டே அக்யூஸ்டே, ம் அக்யூஸ்டா? ஏன்? ஏன்டா அந்த பொண்ணு அப்படி பண்ண? இது ஓ அந்த பொண்ணா? அது சாதாரணமான விஷயம்டா. ஆ, இதுக்கெல்லாம் நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் டென்ஷன் ஆகல, அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிட்டா. உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. கம்ப்ளைண்ட்டா? ஏய் இடிச்சதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓ, இடிக்க வேற செஞ்சியா? ஆமாம் குனியும் போது குனிஞ்சாலா? ஆமாண்டா, ஏதாவது பொருள் கீழே விழுந்தா குனிஞ்சு தானே எடுக்கணும். மேட்ரு அவ்வளோ சீரியஸாக போயிடுச்சா? சிரிச்சிட்டே வேற போனா. வேட்ரா, இந்த பொண்ணுங்களே இப்படிதான். முன்னாடி சிரிப்பாளுங்க, பின்னாடி போய் போட்டு கொடுப்பாளுங்க. அதுவும் இந்த நார்த் இந்தியன் பொண்ணுங்களே நம்பவே முடியாது. நார்த் இந்தியனா? டேய் அது நம்ம ஊர் பண்ணுறா ஷியாமலா. சிம்ரன், நான் சொன்னது சிம்ரனை பற்றி. சிம்ரனா? அவன் என்னடா கம்ப்ளைண்ட் பண்ணா? ஏய் செல்வம், வேலையை விட்டு போலையா நீ? நான் வேலையை விட்டு போனா லெட்டர் பண்ணும் சரியா? சும்மாறா. டேய் அவன் என்னடா கம்ப்ளைண்ட் பண்ணா? நீ ஏதாவது கெட்ட வார்த்தையில் அந்த பொண்ணை திட்டினியா? ஆமாம் ரொம்ப இரிட்டேட் பண்ணா, அதான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன் வார்த்தை சொல்லக்கூடாதா? அதான் நீ ஹேராஸ் பண்ணிட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. டேய் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? வார்த்தை என்னடா அது? சொல்லக்கூடாதுடா, அதுவும் சிம்ரன் கிட்ட. அவ ஒரு பச்சை குழந்தைடா. பச்சை குழந்தையாவ உஷார்ரா. அவ இருக்கிற எல்லா வேலையும் என் மேலே தள்ளலாம். அதான் கொஞ்சம் கடுப்பாகிட்டேன். ஓஹோ, கடுப்படா சார், கண்டபடி பேசுவீங்க. அவளும் தான் கடுப்பானா, என்னை கண்டுபிடி திட்டினா. ஆ, என்ன பேசுனா? அவனே இவனே மானே தேனே பொன்மானே, என்னடா உளறிட்டு இருக்க? இல்லைடா, அவ ஏதோ சொன்னா ஹிந்தியில், எனக்கு புரியலடா. ஏய் ராஜ். ப்ரோ. இங்கே வாடா. சொல்லுங்க ப்ரோ. அன்னைக்கு சிம்ரன் ஏதோ ஒன்று பார்த்து சொன்னால ப்ரோ, அவங்க எப்போ ப்ரோ உங்களை பார்த்தாங்க? டேய் அவளும் ஏதோ போத்தன்னு சொன்னால. ப்ரோ அது ஹிந்தி வார்த்தை போத்தா. அப்படின்னா தமிழ்ல நடக்குது அப்படின்னு அர்த்தம். போத்தா. டேய் அது இல்லைடா, அவள் ஏதோ குண்டின்னு சொன்னால. அது சொல்லலாம். பார்த்தீங்களாடா அவள் சொன்னான். ப்ரோ அது ஹிந்தியே இல்ல, இங்கிலீஷு. சட்ட கலர் பர்கண்டி. டேய் அரகுரந்தி, இவனுக்கு ஒன்றும் தெரியலடா. ப்ரோ 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 என்னை பத்தி பேசுங்க ப்ரோ, என் ஹிந்தியை பத்தி பேசாதீங்க ப்ரோ. ஏய் இவன் ஏதோ வளரான்டா. அவள் ஏதோ சொன்னா மச்சான். சரி சரி, அதை விடு. அவள் உன்னை பார்த்து சொன்னதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அவன் இன்ஸ்டாவை செக் பண்ணு, அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி பேசுகிறான்னு உனக்கு தெரியும். அடிங். அப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை செக் பண்ணான்னு வச்சுக்க, என்ன ஆகும்? இவனுங்க ஏன் இன்னும் ஜெயிலுக்கு போலன்னு சொல்லுவாங்க. அதை விடுறா. அவ உன்னை திட்டினதையோ இல்லை சொன்னதையோ நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா? இல்லைடா. அமேசிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க 3 மாச சேலரி கிரெடிட் ஆக போகுது. எதுக்கு? உன்னை வேலையை விட்டு தூக்க போறேன்டா வெங்காயம். ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணீங்க? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, நீங்களாவது சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. அடிங்க bro. ஒத்த. இப்போ தான் நான் வார்த்தை சொல்கிறேன். மொத்த வார்த்தைக்கு இவ்வளோ பில்டப்பா? ப்ரோ சொல்லி பாருங்க. சிம்ரன், யூ டோன்ட் நீட் டு வரி. ஐ டேக் கேர் ஆஃப் த இஷ்யூ. காம் டவுன். ஹே வாங்கப்பா. செல்வம் கம். Hey, no need to fall at my feet. ஹலோ பின்னு. ஓ என்னப்பா, நல்ல வேலை எடுத்துட்டேன். நான் சிம்ரன் கால் பெரிய பிரச்சனையாக இருக்கும். தீபக், இட்ஸ் மை டியூட்டி. இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கணும். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. விடுங்க தீபக், இந்த சின்ன விஷயத்தை போய் இவ்வளோ பெருசுப்படுத்துறீங்களே. Deepak, why are you appreciating him? ஓ யா செல்வம், சாரிப்பா. எதுக்கு தீபக் சாரி? இல்லைப்பா, உன்னை திட்டலாம் தான் கூப்பிட்டேன். அதை மறந்து உன்னை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கல, அதான். இட்ஸ் ஓகே. Deepak,
ஐயோ சாரிம்மா. செல்வம், வாட் இஸ் திஸ்? பின் தீபக். அட இது இல்லப்பா, அந்த பொண்ணு ஏதோ தமிழ்ல திட்டினியாமே. ஐயோ இல்லை தீபக், அவங்க பாவம் ஏதோ மொழி தெரியாமல் தப்பாக புரிஞ்சிருப்பாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம். Deepak, actually I have a recording on my phone. என்னடா தமிழ் தெரியாதுன்னு நினைச்சோம், இதை மட்டும் கரெக்டா கேட்ச் பண்ணிட்டா. வேற என்னத்தெல்லாம் கேட்ச் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலடா. என்னப்பா, ரெக்கார்டிங் ப்ளே பண்ண சொல்லவா? பண்ண சொல்லுங்க தீபக். Deepak, in that recording, he has also spoken about you. அப்ப சார் பண்ண சொல்லுங்க, நாங்க ஃப்ரீயா தான் இருக்கோம். ஆமா, ஒரு ஜாலியா கேட்போம், பண்ணுங்க. மற்ற ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுங்க, ப்ரொமோஷன் மட்டும் வாங்கிட்டு வந்துருவாளுங்க. எல்லாம் அந்த தீபக் சொல்லணும். சந்திரன் அப்பயே சொன்னான். அதான் கேட்க வேண்டியது கேட்டாச்சு தீபக். என்ன செல்வம் இது? இப்படி கெட்ட கெட்ட வார்த்தையில பேசியிருக்கீங்க. தீபக் திருத்தம், கெட்ட கெட்ட வார்த்தைகள் கிடையாது, ஜஸ்ட் ஒன் கெட்ட வார்த்தை. சரி, ஒரு வார்த்தையாவே இருந்துட்டு போகுது, அது எப்படி நீங்க பேசலாம்? தீபக் இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. வேற என்னப்பா? She will apologize if you forgive her. What? ஐயோ சாரிம்மா. She will forgive you if you apologize to her, da. Okay? From the bottom of your heart. And never repeat the same behavior. I warn you. தீபக், ஒர்க் பிளேஸில் ஒரு சில வார்த்தைகள் அப்படி இப்படி வரதான் செய்யும். இதெல்லாம் பெருசு பற்றினா அப்படி. செல்வம், யூ பெட்டர் apologize to her. அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னதால தான் இந்த விஷயம் இங்கேயோட முடியுது. இதே அவள் டேரெக்டாக மேல் இடத்துக்கு போயிருந்தா இந்நேரம் வேலையே போயிருக்கும். புரியுதா? ஓ, மிரட்டுறீங்களா? போனா போட்டும் சார். இவட சாரி கிட்ட தான் அந்த வேலை இருக்குன்னு எனக்கும் தழைத்து கிடையாது. என்ன அப்படி இப்படி வேலையை வேணாம் சார் எனக்கு. ஐயோ, இவன் வந்து வேலைலாம் பெண்டிங்ல இருக்கு. செல்வம், செல்வம். सिमरन, you don't worry, हम लोग इधर हैं. என்னடா சொன்னீங்க? நாங்க இருக்கோம்னு சொன்னோம். அதுக்கு நாங்க இருக்கோம். செல்வத்துக்கு நாச்சும் போய் பாருங்க. Cheers. கோச் கதரா ட்ரீட் வேலையெல்லாம் விட போறீல்ல? அவன் என்னடா வேலையை விட்டு தூக்குறது? நானே பேப்பர் போறேன்டா. டேய் சில் பண்றா. ஏன் என்னைக்கு இல்லாத கோவம் உனக்கு இன்னைக்கு இவ்வளோ வருது? அது ஒன்றும் இல்லடா, மச்சான் பாய்ஸ் ஸ்கூல்ல தான் நச்சுன்னு நார்த் இந்தியன் பொண்ணு திட்டணும்னு தமிழ் ரத்தம் குதிக்குது. டேய், இந்த சைட் அடிக்கிறது, ஜொல்லு விடுறது, மெசேஜ் அனுப்புறதெல்லாம் உங்கள் வேலை. என்ன சேர்க்காத அதில். அப்படியே சார் குதிச்சிங்களாமா? அவன்லாம் ஒரு ஆள் இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சு என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்குறான். அதான் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. டேய் ஒரு சாரி தானே, கேட்டு போயேன். நான் என்ன விளாட்றேன்னு நினைக்கிறீங்களா? நான் முடிவு பண்ணிட்டேன், பேப்பர் போட தான் போகிறேன். சரி, போடுறதான் போடுற, ஒரு 1 hourல போட்டுரு. ஏன் நாளைக்கு கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒத்துப்பாங்க, ஆனால் உன்னை தான் உள்ளே விட மாட்டாங்க. ஏன்? அதுக்கு முன்னாடியே உன்னை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்கடா என் இங்கி. விடு, வேலை மிச்சம். இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா? தம்பி, சிம்ரன் உங்க மேல கொடுத்துருக்குது ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட். அதெல்லாம் பர்மனன்ட் பிளாக் மார்க். அதோட நீ வெளியே போனேன்னு வெய்யே, உன்னை எந்த கம்பெனிலையும் வேலைக்கு இல்லடா, இன்டர்வியூ கூட கூப்பிட மாட்டானுங்க. ஏன்னா இன்டர்நெட்ல தட்டணும்னு வந்துடும். செல்வம் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஏன் இங்கே இல்லைன்னா என்ன, ஃபாரின் போவேன். ஏண்டா அதுக்கும் விசா வேணும்ல? அவனுங்களும் இன்டர்நெட்ல போய் தட்டினா வரும்ல பொம்பளை பொறுக்கின்னு. ப்ளஸ் இந்த விஷயம் வெளில போச்சுன்னா நம்மளை விட விதவிதமா பேசுவான்டா. ஒரு வழியா நீ செட்டில் ஆனாலும் உன் பேரு போயிடும், மானம் போயிடும். உனக்கு எவனும் பொண்ணு கூட தரமாட்டானுங்கடா. கல்யாணமும் நடக்காது, காதலும் கிடைக்காது. நீ யாருக்காக உழைச்சி சம்பாரிச்சு இந்த நிலைமை உனக்கு தேவையா? டேய் ஒரு சாரி தானே, கேட்டு தொலையேன். டேய், என்ன பயமுறுத்துங்களா? இப்பயே போகிறேன், வேலையை விட்றேன், அடுத்த வேலையை தேடி பிடிக்கிறேன். தம்பி, நீங்க என்ன ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ணம்புள்ள மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? அவன் ஆயிரக்கணக்கில் ஃபயர் பண்ணிருக்கான். இப்போ நீ எவன்டா ஹையர் பண்ண போறா? என் 2 கை இருக்கிற வரைக்கும் நான் யாராலையும் தடுக்க முடியாதுடா. இந்த உலகமே என் கையில் தானே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கொஞ்சம் யோசித்தேன். ஐ வாஸ் திங்கிங். எனக்கு அந்த நிமிஷம் நான் என்ன பண்ணனே தெரியல தீபக். பரவாயில்லப்பா, உங்களை வேற ஹர்ட் பண்ணிட்டேன். அதை விடுப்பா. அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்டுறேன். சாரியா? அதுக்கு அவன் வேலையை விட்டே போயிடுவான். அப்போ செல்வம் ப்ரோ வேலையை விட்டு வரா? பாபா செல்வம் கோவமா உள்ள போயிருக்கானே, என்ன ஆச்சோ ஏதாச்சும் பதட்டத்துல இருக்கான். என்னை மன்னிச்சிருக்கு தீபக். நான் ஏன் அப்படி கோவப்படனே தெரியல தீபக். இல்லை தீபக், உங்களை போய் அப்படி பேசிட்டேங்க. எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்கு தீபக். உள்ளுக்குள்ள அப்படியே குத்திக்கிட்டே இருக்கு. இட்ஸ் ஓகேப்பா. ஓகே இல்லை தீபக், ஓகே இல்லை. நான் உங்களை போய் அப்படி பேசிட்டேன் தீபக். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி தீபக்.
அட விடுப்பா, என்கிட்ட சாரி கேட்டு என்ன பிரயோஜனம்? சிம்ரன் கிட்ட சாரி கேளு. செல்வம், apologize to her. அவன் ரோஷக்காரன்டா. ஒரு தடவை மலை ஏறிட்டானா திருப்பி இறங்கவே மாட்டான். எங்க கோவத்துல கையை நீட்டுவானு தான் பயமா இருக்கு. செல்வம் ப்ரோ அவ்வளோ கோவக்காரரா? சிம்ரன், ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. Simran, Huh? I spoke few words out of anger. Didn't mean them. It was not my intention to hurt you or demean you, make you feel uncomfortable in any way. It's okay. Selvam, actually, even I said a few words about you in Hindi. That was purely said out of anger. So, I'm sorry too. அப்பாடா, சூப்பர்பா. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சிங்கன்னா நான் டெட்லைனை மீட் பண்ணிவிடுவேன். அண்ட் செல்வம், ஆஃபீஸில் நீங்கள் தமிழில் பேசாமல் தீபக், தமிழ் என் தாய்மொழி. நான் என்ன சொல்கிறேன்னா, யூ போத் கேன் டாக் இன் அ காமன் லிங்க் லாங்குவேஜ் கால் இங்கிலீஷ். ஓகே? Okay. நவ் போத் ஷேக் ஹேண்ட்ஸ் அண்ட் கோ பேக் டு ஒர்க். ஐ திங்க் நோ நீட். யூ ஜஸ்ட் கோ டு ஒர்க். டெட்லைன் இஸ் நியரிங். ஓகே? Okay. சூப்பர். Bye. நைஸ். Sit here. டேய் கையறா. Here. Here? Bite. Simran, if you have learned some basic Tamil, you could have easily tackled the situation. Yeah. Leave tackling. This issue wouldn't have even risen. Unnecessary tension for you, him, me, Selvam. Simran, learning Tamil is very easy. Very. Knowing your capacity, you can learn it in a day. We will teach you. For example, டேய் எங்கடா போற? உட்கார். That is, where are you going? Sit. Huh. Say it again. எங்கடா போற? உட்கார். எங்கடா போற? உட்காரு. क्या बात है वाह. If you want something means வேணும். வேணும். ஃபோன் வேணும். Phone pen வேணும். வேணும். Pen ID வேணும். card வேணும். மணி வேணும். சாய் வேணும். Yes. If you don't want, வேண்டாம். Yes. Another interesting word in Tamil is ஏய், உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா? தோடா சொல்லிட்டாடா, மன்னிப்பு கேட்ட மானஸ் தான். வேறா அறிவுள்ளவன் எவனா இருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பான். நான் என்ன பேச்சு பேசினடா அப்படி இப்படின்னு எகிரினியே. ஆமாண்டா, நான் பேசின பின்னா இருக்கு. கூல் ப்ரோ. டேய் சரி சாய் சொல்லு. एक चाय. காஃபி ஸ்ட்ராங்கா சொல்லு. How do you say coffee in Tamil? Coffee means coffee only. மாட்டினமே. இட்ஸ் குழம்பி. What, Selvam? இட்ஸ் குழம்பி. குழம்பி. Kudambi. ராஜ், 4 சாய் ஒரு குழம்பி வேணும். ராஜ், சிம்ரன் தமிழ் வளர்த்துட்டோம்ல. கலக்குதுல. எங்க வாங்க. Okay. Oh, thanks. Bro. You have this. So செல்வம் ப்ரோ. டேய், இது காஃபி இல்லடா. காஃபி தானே கேட்டேன். Selvam, that's chai for you. Oh my god. Simran, what is this dish? It's Punjabi food. Oh. I don't think you've heard of it. யாருக்கு தெரியும்? We love Punjabi. Really? Say something in Punjabi. Oh yeah, balle shabba. Yo Ani singer. Woohoo! Hey. Yo. You know what? I'm not going to talk to you guys after this. No. Please. One bite. We will taste. Please. Simran, please.
Fine. Stretch your hands. Here you go. மச்சான், I feel a layer of roasted lemon with the Garnier fruit. பஞ்சாபி நெய் இருக்குடா. இது ரொட்டியும் நானும் கிடையாது. செமி கிரேவி நோ? தந்தூரி இல்ல, மஞ்சூரியன். எஸ். Selvam, you try. நோ ஐயே அவனுக்கு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் குசைன்லாம் தெரியாது. ஏய் தெரியாதுலடா, புரியாது. He's not a foodie. மச்சான் மிஸ் பண்றடா. செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அதுவும் மசாலாலாம் போட்டு ஒரு மாதிரி பா செம்மையா பண்ணிருக்காடா. செல்வம், அடி மனசுல இருந்து சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு டிஷ்ஷை எங்க அம்மா கையில கூட நான் சாப்பிட்டதில்லை. என்ன சொன்ன? இப்படிப்பட்ட டிஷ்ஷை எங்க அம்மா கையில கூட நான் சாப்பிட்டதில்லை. மொத்த மேகிடா அது. இந்தியாவோட சொத்தை போய் இன்டர்நேஷனல் குசின்னு சொன்னீங்களா பாவீங்களா? I know, Selvam. It's Maggie. I don't know how these guys couldn't tell. செல்வம், சிம்ரன் கை பட்டோன்னு இந்தியன் மேகி கூட இட்டாலியன் பாஸ்தா மாறிடுச்சு. மேகி மாறலடா, நீ மாறிட்ட. ஓகே கூல். சிம்ரன், one day you have to bring an authentic North Indian food. Okay? Done. Absolutely. But which part of North India? தமிழ்நாடு தான்னாலே எங்களுக்கு நார்த் தான். ஸோ எனி பார்ட் இஸ் ஃபைன். Fine. I will bring authentic North Indian food. But you have to eat the way we eat. Okay? Done. Okay, guys. Hope you got the brief. Okay? Okay. Yeah. Good. Thanks. Simran. Yes. சொல்லுங்க தீபக். So, Deepak, you were saying something? Simran, one second. Okay. மச்சான் என்னடா சிம்ரனை உஷார் பண்றதுக்கு ஏதாவது ஜுவல்லரி வாங்கிட்டு வந்துட்டானா என்ன? சான்ஸே இல்லடா. What is this? Just open and check it. Okay. It's very oily. No. It's not oily. It's pure ghee sweets from Tamil Nadu. You can also check the other sweets inside. Yellow urundai, barbi, kadla muttai, kamarkattu, thenga barbi is also there. Yeah. தீபக், தேங்காய் பர்ஃபியா? No. This is fully only for you. Oh. What will happen if I eat everything? Heart attack only. Huh? தீபக், don't get tension. Already you had one. Oh, really? No, ma. You can take it, Simran. But what's the occasion? What, Simran? To give sweets, I need any occasion? சும்மா நீங்க எதுவும் தரமாட்டீங்க தீபக். இன்னைக்கு சாரோட ஒய்ஃபுக்கு பர்த்டேடா. அம்மா இதுக்கு நீங்க நான் வச்சிருக்கீங்க. சிம்ரன், he's from old generation. They don't cut cakes. They just make sweets. போதும். Convey my wishes to her. They're just kidding, ma. I just bought only for you. But why so much? I mean, I can't eat so much சார் sugar. can't eat these sweets. வைடா? என்ன செல்வம், தெரியாத மாதிரி கேட்குறேன். சாருக்கு தான் சுகர் இருக்கு. அது மட்டும் இல்ல, பிபி, பித்தம். Actually, they were talking about my grandmother. Simran, you can eat it or you can take it, Simran. Or give it. டேய், விளையாடாதீங்கடா. எவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. Simran, have you completed the AS Ventures project? Yeah. I mean, we are on schedule. Okay. இனிப்பை கொடுத்து ஒரு கசப்பையும் கொடுத்தான் பாத்தியா? But Deepak, what's the issue? I will tell you. Selvam, Huh? I think you should learn Hindi. Because I'm not comfortable with the language and the culture, yeah. I should learn Hindi to make you feel comfortable. Yeah. I didn't come to Delhi. You come to Chennai. And you know, right? People usually don't speak Hindi here. No, I didn't know. What were you thinking? I thought that people speak in Hindi because it's the national language. No. Hindi is not the national language. It's just an operational language like Malayalam for Kerala, Telugu for Andhra, Kannada for Karnataka, Tamil for Tamil Nadu.
and Hindi for India. Point is, Hindi is not the national language. But it's the most beautiful language in India. If that's the criteria, then Tamil should be the national language because it's not only beautiful but also the oldest language. Don't blabber, yeah. It came from Sanskrit. No, Tamil did not come from Sanskrit. In fact, world has 7 classical languages and India has 2, Sanskrit and Tamil. And my language is not only spoken here but in many countries and is used in popular cultures like music, novels, movies, and it's a medium of instruction. Purida? Oh my god, calm down. मैं बस मजाक कर रही थी यार. Huh? What maza? I was kidding, okay? You need to stop treating me like that. We can't work otherwise. And stop this formal play, okay? Please? Okay. Selvam, by the way, Bollywood has a bigger market than Collywood. Simran, Bollywood takes stories from Collywood. So, I've got some authentic North Indian food. ஓ மச்சான் செம்ம. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறேன். காய்கறி கடை. It's authentic North Indian food. Oh, Are you going to cook on the table? No, you eat it, you eat the chapati and all of that, then you bite the chili and you have the onion with it. அப்போ வெங்காயத்தை வியாபாரம் பண்ண போறா? What? Are you going to sell onions? That's what he is asking. Alex? ஏன்டா போட்டு கொடுத்த? Simran, chill, dude. We are just making fun. No, that's how you smash the onion. oh, Northla, no knife, only kai. Haha, so funny. This is how you smash it. How else would you do? Oh, but here we don't smash onions. It's very costly. We just cook them and eat. Okay, listen. You guys asked me for authentic North Indian food. இல்ல பரவாயில்ல. This is as authentic as it gets. So have it. So, we eat the food, bite the mirchi on the side, and smash the onion. Correct. I'll show you. இதுக்கு பழைய சோறே பரவாயில்லையடா. Let's try one. You have a bite of the chapati. Then You chili. Try. Try. மீ Yes, yes. Alex bro. ஐயோ புடிங்க போகுது. Good, right? என்னடா எப்படா இருக்கு? அமிர்தம் மாதிரி இருக்கு மச்சான். இருக்குமே. I don't know how this is not Right, exactly. ஆந்திரால இருக்கு மச்சான். They call it gongura. Because they smash onions like that only. No. They smash villains and item numbers. But now we know how. Selvam, Nana. Selvam, you have to try. No. I already ate. தயிர் சாதம். டேய் மச்சான், அந்த தயிர் சாதம் இருக்கடா. இருக்கு ஆனா தர மாட்டேன். That's all, or you are having any more items? No, I've got only this much. But tomorrow I'll bring for everybody. 2 chilies each. அப்படியா? தண்ணி எடுத்து ப்ரோ ப்ரோ நீங்க கேக்குறது எப்படி இருக்குன்னா காரம் சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிடுறதுனால காரம் இல்லைன்னு ஆயிடாது. காரம் இருக்கு, அது உங்க கண்ணிலேயே தெரியும். இந்தாங்க ஸ்வீட். நான் என்ன சொல்றேன் நீ என்ன Hey, பாக்க? Selvam. பயங்கரமான ஆள்ரா நீ. அப்படி இப்படின்னு நல்ல மாதிரி நடிச்சு சிம்ரனை மாட்டி விட்டில. என்னடா சொல்ற? பிளான் பண்ணாமையா பண்ணிருப்ப. என்ன பிளான்? ஏஸ் வெஞ்சுரா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண நீதானே? ஆமா. அப்போ நீ தான் சொல்லணும் என்ன பிளான்னு. அந்த விஷயத்துக்காக தான் உள்ள கிளைண்ட் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கா சிம்ரன். இல்லையேடா, நான் நேற்று ஈவினிங்கே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டேனே. ஐயோ டேய், யூஸ்வலாக இருக்கிற டெம்ப்ளேட்லேருந்து டிசைனில் ஒரு சேஞ்ச் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்கடா. பண்ண மறந்துட்டேன்டா. நீ மறக்கல, மெனக்கெட்டு பண்ணிருப்ப. சிம்ரனை எப்படியாவது துரத்தணும்னு சொன்னேன். ஆனா இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலடா. டேய் மச்சான், நான் வேணே செய்வேனாடா. தெரியும்டா, நீ எதுவும் பண்ணிருக்க மாட்ட. பண்ணியிருந்தாதான் அவ மாட்டிருக்க மாட்டாளே. மச்சான், என்னடா
பார்ட்டி பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ வச்சு செஞ்சிட்டீங்களே ப்ரோ. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள்கிட்ட கத்துக்கணும் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நோட் பண்ணிக்கிறேன். ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. Come in. என்ன செல்வம் இது? ஒரு சிம்பிள் கிளைண்ட் ரிக்வெஸ்ட். அது எப்படி நீங்க மறக்கலாம்? தீபக், இது ஒரு ஹானஸ்ட் மிஸ்டேக். என்ன நம்புங்க, தெரியாமல் நடந்துருச்சு. நான் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணதே இல்லைல்ல. அதுதான்ப்பா நானும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நீ இப்படி பண்ணதே இல்லை. கரெக்டாக அந்த பொண்ணு கூட ஒர்க் பண்ணும்போது மட்டும் நடக்குது. வேணும்னு பண்ண மாதிரி தானே இருக்கு. தீபக், விளையாட்டு கூட இப்படி பேசாதீங்க. இன்னும் ஹவு சின்சியர். என்னை பார்த்தா நான் விளாட்ற மாதிரியாப்பா இருக்கு. 1 ஹவராக அந்த பொண்ணு திட்டு வாங்கிட்டு இருந்துச்சு. தீபக், இது ஒரு ஜென்யூன் மிஸ்டேக். யாராவது வேணும் இப்படி பண்ணுவாங்களா? அப்பாவி மாதிரி பேசுற. அந்த பொண்ணுகிட்ட இன்னொரு சாரி சொல்லி முடி. No, Deepak. Apology not required. Mistakes do happen, right? And I trust Selvam. Are you okay? Fine. It's not a big thing, it happens. You know what? Just stay cool. என்ன ப்ரோ ஆச்சு? ஆப்ஷன் ஏ அவனுக்கு வேலை போயிருக்கணும், ஆப்ஷன் பி இவளுக்கு வேலை போயிருக்கணும். ப்ரோ முதல்ல இரிட்டேட் பண்ண, அப்புறம் கடுப்பேத்துனா, இப்போ அழகு வச்சிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானே தெரியல ப்ரோ. யாருக்கு வேலை போச்சு? சிம்ரன், வாட் ஹேப்பன்? Well, I got the firing, but Selvam quit his job out of the guilt. ஓ, ஆப்ஷன் ஏவா? ஏன் செல்வம், திட்டினதுக்கெல்லாமா வேலையை விடுவேன்? இல்ல தெரியாம கேக்குறேன், உனக்கு வேலைன்னா அவ்வளோ இலக்காரமா போச்சா? நீ திட்டு வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல. அவ உன்னை விட ஹையர் பொசிஷன்ல இருக்கா. அவளை திட்டினதுக்கு நீ ஏன்டா வேலையை விடுற? ஏய், அப்படிலாம் பார்த்தா அது யார் அவன் கோட் போட்டு உட்காந்துட்டு இருப்பானே? தீபக். தீபக் வாங்கின திட்டுக்கெல்லாம் தூக்கு மாடி செத்துருக்கணும்டா. டேய், ஒருத்தன் அழறானே, ஏன் கேட்குறீங்களே தவிர அழாதன்னு சொல்றீங்களாடா? ஏய் மச்சான், சாரிடா, அழாதடா. ப்ளீஸ் மச்சான், அழுவாத. என்னடா? ஏய், நான் எங்கடா அழறேன்? சிம்ரன் கொடுத்தாலும் மிளகா சாப்பிட்டேன்டா. கண்ணின் தண்ணி தானா கொட்டுது. இவனே காரம் தாங்க மாட்டான், எதுக்கு இந்த அவன் ஏன்டா தாங்கணும்? அதான் சிம்ரன் தாங்குன்னு தாங்குறாளே. நம்ம கண்ணி தானடா தண்ணி வந்துச்சு, அவனுக்கு மட்டும் தொடச்சு விடுறான். நம்ம 2 பேரும் அட் அ டைம்ல போய் நின்னோம்ல, அதான். இதை இப்படியே விடக்கூடாது அலெக்ஸ். விடக்கூடாது, பெருசா ஏதாவது பண்ணணும். நம்ம வேணா திருப்பி மிளகா சாப்பிடலாமா? அவ்வளோ பெருசா எதுவும் வேணாம்டா, சின்னதா குளிச்சு போட்டா போதும். ஆல்ரெடி மிளகா வேற சாப்பிட்றோம், கூப்புன்னு பத்திக்கும். டேய், அந்த பத்திக்கும் இல்லடா. ஐயோ, டேய் டேய் செல்வம், டேய் செல்வம், டேய் டேய் நில்றா. என்னடா கூப்பிட்டீங்களா? அலெக்ஸ், நேரத்தை பார்த்தியா? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்தில கொடை பிடிப்பானா. சுப்பனுக்கு வாழ் வந்தா சொந்த ஃப்ரெண்டே கழட்டி விடுவானா. என்னடா லூசு மாதிரி உலகுறீங்க? கேஷுவலாமா? தம்பி, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். டேய், நிஜமாவே நோட்டீஸ் பண்ணலடா. அது எப்படா அவன் நோட்டீஸ் பண்ணுவான்? அதான் நோட்டீஸ் பண்ண வேண்டியவங்க பண்ணிட்டாங்களே. இவன் மற்ற பசங்களை மாதிரி இருக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இவனும் அவங்கள மாதிரியே ப்ரூவ் பண்ணிட்டான் பாத்தியா? இப்போ என்னத்துக்கு ஓவரா சீன் போடுறேன்? உன்னை விடவாப்பா நாங்கள் சீன் போடுறோம்.
இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த படத்தை ஆல்ரெடி இன்னொருத்தன் தியேட்டர்ல ஓட்டிட்டு இருக்கான். ஆ? புரியல. சிம்ரனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொல்றான். கண்ணீரை தொடச்சாலேன்னு கனவு கண்டுட்டு இருக்க கூடாது என்ன? அப்புறம் கண்டம் துண்டமாயிடுவேன். ஏன்னா எனக்கு இங்க ஆல்ரெடி கண்டம் துண்டமாயிடுச்சு. அலெக்ஸ் அழுவாத அலெக்ஸ். ஆமால. நீங்க இப்படி புலம்பிட்டே இருங்க, எனக்கு வேலை இருக்கு. ஏண்டா இவ்வளவு சொல்லியும் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம போறான்? சுஜா, இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம இமெயிலுக்கு சென்ட் பண்ணோம். டேய் டேய், அப்போ உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை? இருக்கே ப்ரோ. ஏச்சி உட்கார். இல்லடா, சத்தியமா இல்ல. சத்தியமா இல்லை. இப்போ இல்லாம இருக்கலாம், ஆனா அப்புறம் வரும். இவனுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா அவளுக்கு இருக்கும். ஏய், அவனே சும்மா இருக்கான், நீயே கோத்து விடுற போல இருக்க. நீயுமா? ஏன்டா இப்படி அசிங்கமா பேசுறீங்க? ஒரு பையனும் பொண்ணும் பழகினாலே லவ்வா? நாங்க லவ்னு சொல்லவே இல்லையடா. ஒரு பையனும் பொண்ணும் க்ளோஸாக ஒர்க் பண்ணாலே ரொமான்ஸா? நாங்க எப்படா ரொமான்ஸ்னு சொன்னோம்? என்ன நீயே ஆட் பண்ணிக்கிட்டே போற? ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் ஒரு உண்மையான, தூய்மையான, கலப்படம் இல்லாத நட்பு இருக்கவே கூடாதா? அடடா, எங்கேயோ போயிட்டு சொல்றோம். செல்வம் ப்ரோ, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஸ்வீட் சாப்பிட்டுட்டு காஃபியும் குடிச்சிட்டு அதுல சர்க்கரை இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. காஃபில சர்க்கரை இருக்கு ப்ரோ, ஆனா உங்களுக்கு தான் அது தெரியல. ஏய், இப்ப நீ யார ஸ்வீட்ன்ற, யார காஃபின்ற? அலெக்ஸ் ப்ரோ, நீங்க கேக்குறது எப்படி இருக்குன்னா, ஐஸ்ல தண்ணி எங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு. தண்ணி தான் ப்ரோ ஐஸ் ஆயிருக்கு. அப்பா சாமி, இந்த விஷயத்தை இதோட விட்டுறா. இதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வா போலாம். எங்க bro? எங்கடா? சிம்ரன் யார் கூடயோ போன்ல குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டேய், மற்றவங்க பேசுறது ஒட்டுக்கு தப்பு இல்லையா? தப்பு இல்லை, சிம்ரன் விஷயத்துல எதுவுமே தப்பு இல்லை. சரி, அதுக்கு எதுக்கு கூப்பிடுறீங்க? உனக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியும், அதான் கூப்பிடுறோம். நீ வரியா? இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்குலாம் நான் வரல. சூப்பரா ரைட், விடு. வாடா வாடா. போட்டும் விடு. क्या हो रहा है? मॉम किसने बोला था? अभी नई चीज क्या हो रही है? नहीं बोलना था ना माँ. मैं ना काम पे हूँ, बाद में बात करती हूँ. பாடி லாங்குவேஜை பார்த்தா இவனை எந்த லாங்குவேஜ் கேட்க சொன்னோம், எந்த லாங்குவேஜ் பார்க்கறான் பாத்தியா? ஹிந்தியில் என்னடா சொல்றான்? ஏதோ முஜேன்னு கேக்குதுடா. முஜேனா மூச்சு வாங்குதுன்னு அர்த்தம். முச்சேனா ஹெவியா மூச்சு வாங்குதுன்னு அர்த்தம். ஹெவியா மூச்சு வாங்குற அளவுக்கு என்ன பண்ணாங்க? என்னடா ஆரம்பமே அபசகுணமா இருக்கு. டேய், ஏதோ அபி சாதின்னு சொல்றாரு. அபி ஷாதியா? ஷாதினா கல்யாணம், அபினா அபிநயா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? என்னடா? மச்சான், நமக்கு பசங்க தான்டா காம்படிஷன் நினைச்சோம். ஆமா. நீ பொண்ணுங்களும் காம்படிஷன் போலடா. ஐயய்யா, அபிஷேகா இருக்கும்டா. ஏய் வரமாட்டேன் தான்டா சொன்னேன். யோகி எனக்கு இருட்டில் என்னடா வேலை? நான் ஒன்றும் சிம்ரனை பார்க்க வரல, உங்களை நோட் பண்ண வந்தேன். தோடா 25 साल की हूँ मैं अभी, बस काम पे हूँ मैं. ப்ரோ காம்னு கேக்குது ப்ரோ. காம்னா ப்ரோ இதெல்லாமா ப்ரோ டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாதா? காமம் அது ப்ரோ. காமமா? காமம் பிளஸ் அபிஷேக் பிளஸ் மூச்சு. பிரெக்னெண்டா? அப்படிலாம் ஒன்று இருக்காதரா. சிம்ரன் அப்படி பண்ணலாம் இல்லை. அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ஏன்னா கத்துற? आपने पूछा मुझसे एक बारी भी? அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எப்படி ப்ரோ சொல்லலாம்? ஏதாவது நடந்திருக்கும், அப்போ ஸ்லிப் ஆயிருக்கும். இட் ஹேப்பன்ஸ் ப்ரோ. கேக்கிட்டு இட் ஹேப்பன்ஸ்னு எங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் ஹேப்பனிங் டு அஸ். அதான் பிரச்சனை. ஏன்டா அவ்வளோ அசிங்கமாக பேசுறீங்க? டேய், நீ தானே விட்டு கேட்ட. இங்க பாரு, இன்னும் நல்லவனாவே இருந்துடு. இல்லை இந்த மாதிரி எச்சன்னு ஒத்துக்கோ. தயவு செஞ்சு செகண்டுக்கு ஒரு தடவை ஜாதி மாறுது. என்ன? அதுக்கு சொல்ல வரலடா. இப்படி கேட்டு ஏன் ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணுறீங்க? வேற எதை வச்சு ஜட்ஜ் பண்ணலாம்னு சொல்ற?
டபுள் கேம் ஆடாதடா. யாரு? நான் டபுள் கேம் ஆடுறேனா? ஆமா நீதான். நான் ஆடுறேன் டபுள் கேம். ஆமா நீதான். நானும் ஆடுறேன். ஆமாண்ணா நீதானே. என்ன ப்ரோ நிப்பாட்டுங்க ப்ரோ, நிப்பாட்டுங்க ப்ரோ. என்ன ப்ரோ நடக்குதுங்க? என்ன ப்ரோ நடக்குதுங்க? கேவலம் ஒரு பொண்ணுக்காக உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் உடைக்க போறீங்களா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. guys, வேர் இஸ் சிம்ரன்? அங்க அதோ ஓகே. அப்புறம் ஆஃபீஸ் நேரத்தில் ஆஃபீஸ் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, கோ பேக் டு ஒர்க். கோ. இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணணும். ஐயோ தெல்ல குட்டி. 25 साल। हाँ तो अच्छा, मुझसे पूछना नहीं जरूर समझा आपने। सिमरन, हाँ एक्सक्यूज मी, यस दीपक, I कौन got सा? something for you. Sweets. प्लीज गो। Okay. Go. Go man, go. Go. மானங்கெட்ட மேனேஜர். Pitching rascal. செல்வம், ஏய் செல்வம், ஃபோனை விட்டுட்டு போயிட்டா பாரு. அதுக்கு? பாஸ்வேர்ட் தெரியுமா? ஏய் சே, அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியும். 1993. ப்ராப்பராக பிளான் பண்ணா ஃபோனை தட்டி தூக்கிடலாம். இடு. திருட சொல்றியா? 5 நிமிஷத்துல ஃபோனை ரிட்டர்ன் வச்சிடலாம்னு சொல்றேன். இடு. 5 நிமிஷத்துல என்ன கண்டுபிடிப்ப? என்கிட்ட கொடுத்தா நான் என்ன வேணா பண்ணுவேன். என்ன வேணா கண்டுபிடிப்பியா? இருக்கா இல்லையான்னு பார்க்க வேணாமா? இடு. அவளுக்கு ஆள் இருந்தா உனக்கு என்ன? இல்லைன்னா நல்லா தூக்கம் வரும். இருக்குனாலும் தூக்கம் வரும். பட் இருக்கு, ஆனா பார்க்க நல்லா இல்லைன்னா நிம்மதியா தூக்கம் வரும்ல, அதுக்கு தான். இடு. ஏய், அவ பாய் ஃப்ரெண்ட் நல்லா இல்லைனா உனக்கு எப்படி தூக்கம் வரும்? ஸ்டூபிட். எனக்கு இல்ல மேன், உனக்கு. ஏய், என்ன எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்குலாம் அப்படி ஒரு ஃபீலிங்ஸே இல்லை. இப்போ இல்லாம இருக்கலாம், ஆனா வரும். அதெல்லாம் ஒன்றும் வராது. வரும். மச்சான் கன்ஃபார்ம். என்னடா கன்ஃபார்ம்? காலையில் நம்ம நினைச்சதான் இங்க பாடுறா. நீங்க நினைச்சது சும்மா எல்லாத்துக்கும் என்னையும் சேர்த்துக்காதீங்க. இவன் ஒருத்தன் எப்ப பாரு நடிச்சுக்கிட்டு நல்லா பாடுறா. இப்படி கட்டி பிடிச்சிருக்காங்கடா. டேய் சே, கட்டி பிடிச்சா காதலா? டேய், நீங்க தானே சொல்வீங்க இதெல்லாம் இங்கேயும் நார்மல்னு. அந்த பொண்ணு டெல்லி வேற. டேய் இப்படி கட்டி பிடிச்சா பரவாயில்லடா. இப்படி கட்டி பிடிச்சிருக்காங்கடா. சரி, கட்டி பிடிச்சா பரவாயில்ல, முத்தெல்லாம் கொடுத்துருக்காங்களே. அசிங்கமா பேசிக்கிட்டேன். முன்ன பின்ன முத்தம் கொடுத்தா நீங்க பார்த்ததே இல்லையா? ஏன் பார்த்து மெரினா பீச்சில் பார்த்துருக்கோம். ஷோ, நீ சொல்றது கிஸ்ஸுடா. இது ஜஸ்ட் பிக். இது இங்கேயே சாதாரணம். அதான் அவ டெல்லியில இருந்து வந்திருக்கா. என்னடா இவ சும்மா டெல்லி டெல்லி டெல்லின்னு? டெல்லி எங்க இருக்கு? இந்தியாவில் தானே இருக்கு, ஒன்றும் அமெரிக்காவில் இல்லையே. ஆமா, இதே டெல்லியில் தானே மூச்சுடவே முட்டிட்டு நிற்பாங்க. ஆமா, மூச்சுடவே வைக்கல, முத்தம் கேக்குது அவங்களுக்கு. பாடுறா, இங்க பாடுறா, மொத்த ஃபேமிலி வஸ்டுடா ஒன்னா உட்காந்து குடிக்கிறாங்கடா. ஷோ டேய், அது சங்கீதா. இதெல்லாம் அவங்க என்ன இங்கே இதெல்லாம் நார்மல், அது டெல்லி அதானே? நாங்கெல்லாம் முன்ன பின்ன சங்கீத சென்னையில பார்த்ததே இல்லையா? தண்ணி எல்லாம் தனியா தானே போய் அடிப்பாங்க. டேய், இங்க தண்ணி அடிக்கவே மாட்டாங்கடா. இப்போ எதுக்கு 2 பேரும் இப்படி பொறாமப்படுறீங்க? அவங்களுக்கு இதெல்லாம் சகஜம், நம்ம கொஞ்சம் கன்சர்வேட்டிவ். எதுக்கு ரொம்ப நோன்றீங்க? சும்மா இருங்க. கோவால போய் போட்டோ போட்டுருக்காங்க. எப்படிமா நோண்டாம இருக்க சொல்றேன். அது அவ ஃப்ரெண்டா இருப்பா. கொஞ்சம் போனை மூடி வைக்கிறியா? சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா இருக்கலாம். கோவால இதெல்லாம் சகஜம். டேய் டேய், அப்படிலாம் சொல்லாதடா. ஹலோ, இங்கே இதெல்லாம் சகஜம் தான். இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் சகஜம் சகஜம்னுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்னா ஐ லவ் யூ சொல்லுமா? இது கன்ஃபார்மா பாய் ஃப்ரெண்டு தான். பாடே, அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டே இருக்குண்டா.
இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான்டா புலம்பிட்டு இருக்கோம். ஓவராக புலம்பாதீங்க. ஒரு பொண்ணோட பர்சனல் லைஃப்ல இவ்வளோ போகாதீங்க. டேய், நீ தான் முத போய் இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணி பார்த்தவன். நீ பார்த்தது என்னன்னு பார்க்க போனோம் தான் நாங்க. அது ஒன்றும் இல்லை மச்சான். அப்போ இவன் நம்ம ஃப்ரெண்டா பேசினா, இப்போ இவன் அவ ஃப்ரெண்டா பேசுறான். டேய், நான் எல்லாருக்குமே ஃப்ரெண்டு தானே. இந்த விஷயத்தை இதோட விடுங்க. அப்படிலாம் விட முடியாதுடா. அவளுக்கு வேணா பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா காலையில இருந்து சண்டை போயிட்டு இருக்கு. அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆகல. அப்போ பக்கத்துல இருக்கவனுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆ. என்ன செல்வம் நான் சொல்றது? சிம்ரன், சிம்ரன், சிம்ரன். Huh? What happened? You seem to be disturbed. Anything wrong? It's a marriage thing. My parents found this guy and they want me to marry him. You know. But if you like the guy, maybe you can. No, I don't know how to. Selvam, let's not talk about this. It's personal. I hope you understand. Simran, take this. It's a packet of vibhuti. It's holy ash. My mother gave it to me for good luck. Should I eat it? Yeah, 3 times a day before meal. Oh, really? Hello, I was joking. You should put it on your forehead. Like tilak? Yes. Like this. நான் தெரியாம கேட்குறேன். ஈஸியாக கெஸ்ட் ஹவுஸ்க்குலாம் 30 ஓவருங்க. நாங்கள் 10 தான் எதிர்பார்த்தோம். 15 முடிச்சுக்கலாம். பாருங்க 20 உங்களுக்கு வேணா எனக்கு வந்து 12 வெல் 40 ஐயோ நான் 2020க்கு நான் வந்துடுறேன். சரி ஓகே தேங்க்யூ. ஹாய்டா. ஹாய்டா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்? ஃபுட் டெலிவரி பாய் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஃபுட்டா? ஏதோ 15-20 சொன்னேன். அது வேலை பேரம் பேசிட்டு இருந்தேன். விலையா? நீ ஏதோ யாரையோ டைமுக்கு வாங்கன்னு சொல்ல நினச்சேன். இது இன்னும் லாஜிக்கலாக இருக்கு. ஆமாண்டா டைமுக்கு வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்டா ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? அது எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுடா. நான் ஒர்க் ஸ்டேஷன் போய் ஒர்க் பண்ணுறேன். சரியாயிடும். தண்ணி வேணுமா? இல்லை பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. டேய் ஒர்க் ஸ்டேஷன் இந்த பக்கம்டா. சரிண்ணா, இப்படியும் போய் அப்படி போகலாம். ரொம்ப சீக்கிரட்டான மேட்ரு. யாருக்காவது தெரிஞ்சது நான் ஏன் ப்ரோ சொல்ல போறேன்? அப்புறம் மேட்ரில் எந்த சொதப்பலும் இருக்கக்கூடாது. கரெக்டாக பண்ணணும். பக்காவாக நடக்கும் ப்ரோ. உன்னை நம்ப முடியாது. சத்தியம் பண்ணு. சத்தியமா ப்ரோ? அட நம்புங்க ப்ரோ. ஓய் வரோம். அந்த டேய் அலெக்ஸ், ப்ராஜெக்ட் இந்த சந்திரன் இருக்கான்ல, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான்டா. ஏன் என்னாச்சு? தெரில, ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறான். ஏன் அப்படி சொல்கிற? இன்னும் ரொம்ப அவாய்ட் பண்ணி பேசுகிறான். ஃபோனில் யார்கிட்டோ பேரம் பேசிட்டு இருந்தான். நம்மளை விட்டு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான்டா. டேய் ஏன் கண்டதையும் யோசிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணுற? நம்ம இந்த கம்பெனிக்கு எதுக்கு வரோம்? எதுக்கு நம்மளுக்கு சம்பளம் தராங்க? வேலை செய்ய. நீ போய் உன் வேலையை பாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, புரியுதா? டேய் அலெக்ஸ் வேலை இருக்குன்னா உன் டெஸ்க் இங்கே இருக்குடா. டேய்
ஏய் சுஜா, சந்திரனும் இப்படி தான் ஓடி போனான். இப்போ இவனும் இதே சொல்லிட்டு தான் ஓடி போகிறான். இவங்க 2 பேரும் இப்படி ஓடி ஓடி போகிறத பார்த்தா ஐ திங்க் சம்திங் இஸ் ராங். என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும் சுஜா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனால் சொன்னா நீ பிகு பண்ணுவ. என்ன? அவங்க 2 பேர் ஃபோனும் அன்லாக் பண்ணலாம். ஏய் சுஜா, செம்ம பிளான். அவனுக்கு மொத்த ஹிஸ்ட்ரி ஃபோனில் தான் இருக்கும். அன்னைக்கு சிம்ரனுக்கு மட்டும் ப்ரைவசி பார்த்த, அது சிம்ரனு. இவனுக்கெல்லாம் இப்போ இதையா பார்க்க முடியும்? எல்லாருக்கும் ஹைட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கும்ல. நான் ஏதாச்சும் மறைக்கிறேனா? இது நான் புது பழக்கம். கரெக்டு தான், நீ எதையும் மறைக்க மாட்ட, ஆனால் அவனுங்க பண்ணுறது புதுசாக இருக்குல்ல. எனக்கு என்னென்னா அவனை ஏடானமாக பண்ணி எதுவும் மாட்டிக்கூடாது, அதான் பயமாக இருக்கு. ஏசி அப்படிலாம் மாட்ட மாட்டாங்க ப்ரோ, அவங்க செம்ம ஷார்ப்பு. நான் பொதுவாக சொன்னேன் ப்ரோ, எனக்கு என்ன தெரியும் அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இருக்கேனா இல்லை அவங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் போகிறாங்களா? நான் ஒரு சாதாரண இன்டர்ன். ஏன் அலெக்ஸு, டெல்லியில் பீச் இருக்கு, சென்னையில் தான் மச்சான் இருக்கு. அப்போ சிம்ரனுக்கு ஒரு பீச் ஹவுஸ் புக் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவான்ல? ஆமாண்டா, நினச்சி பார்க்கும்போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு சொன் பப்படி கூட வாங்கி கொடுக்கல. ஆனா நீ இந்த பீச்சே வாங்கி கொடுத்துட்ட. இது ஒரு சாம்பிள் தான் சிம்ரன், மெயின் பிக்சரை பார்த்தா நீ மிரண்டுருவ. சந்திரன், இந்த கடல் இவ்வளோ அழகுன்னு இப்பதான் எனக்கு தெரியும். சிம்ரன், இந்த கடலை விட நீ அழகுன்னு எனக்கு இப்பதான் புரியும். என் பர்த்டே வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரணுமா, இல்லை தினம் தினம் வரணும். சிம்ரன், என் வாழ்க்கையில் நடந்த ஒரே நல்ல விஷயம் நீ பிறந்ததுதான். என்ன சிம்ரன் சொன்ன? What? We are ordering snacks. One sec. You want sweets? I don't eat sweets. கசப்பான கேக்கு நம்ம எங்கடா போறது? ஆமால. Really? ராஜ், என்ன ப்ரோ? செம்மையாக நோட்டு பிளான் பண்ணிட்டீங்க. என்ன பிளான் ப்ரோ? நடிக்காத ராஜ், அலெக்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டான். சர்ப்ரைஸ் பார்ட்டி, பீச் ஹவுஸு, ஈஸியாரில். சரி, லொக்கேஷன் ஷேர் பண்ணு. சொல்லிட்டானுங்களா? சிம்ரன் பர்த்டே பார்ட்டியை சொல்லிட்டானுங்களா? இவனுங்க இப்படிதான் ப்ரோ வளரிடுவானுங்க. என்கிட்ட வந்து உங்கள்கிட்ட சொல்லிடவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கினானுங்க. இவங்களெல்லாம் நம்பி என்னத்தை பிளான் பண்றது? ஒன்றும் நம்பி தான் நான் பிளானே பண்ண. ஏன் ப்ரோ? ஏன்னா நீ சொல்லி தான் இந்த பிளானே எனக்கு தெரியும். ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க ப்ரோ? நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க ப்ரோ. பண்ண மாட்டேன் ப்ரோ. ஹாய் காய்ஸ். சொல்லிட்டா? செல்வம், உன்னை தீபக் கூப்பிட்றாரு. டேய், என்னடா 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்க? பிளான் எதுவும் உளரல ப்ரோ? நான் சொல்லுவேனா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எப்பா டே, நீ சொல்ல மாட்டடா. ஓகே, வேலையை பாரு. அலெக்ஸ், உங்க பர்த்டே வருதோ? என் பர்த்டே முடிஞ்சிருச்சே. ஓ, சந்திரன் உங்க பர்த்டே எப்போ? 6 மாசம் கழிச்சு தான் வருது தீபக். யாரோ பர்த்டே நோட் பண்ணனே. தீபக், சிம்ரன் பர்த்டே. இஸ் இட்? அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாமா? என்ன தீபக் அசிங்கமா? எதுக்கு சார்? வேணாம். ஆமா.
பார்ட்டியே பிளான் பண்ணுவோம். சூப்பர்ப்பா. நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியால ஒரு பெரிய பீச் ஹவுஸ் எடுத்து ஒரு செலிப்ரேஷனா பண்ணலாம்ப்பா. டெல்லியில வேற பீச்லாம் இல்லைல்ல. செம்ம ஐடியா தீபக். யோசிச்சு பாருங்க தீபக், நீங்க சிம்ரனுக்கு பீச் ஹவுஸ்ல பார்ட்டி கொடுத்தா சிம்ரன் எவ்வளவு சந்தோஷப்படுவா. அப்படிங்கிற ஆமாங்கிறேன். அது என்ன அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா? டேய், போன வருஷம் உன் பர்த்டேக்கு வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணார்ல, டேய் கிரியேட் மட்டும் தான் பண்ணாரு, வேற ஒன்றும் பண்ணல. அவர் மனசை பாடுறா, அந்த எஃபர்ட்டை பாராட்டு. அதெல்லாம் இருக்கட்டும் தீபக், இந்த பார்ட்டிக்கு நீங்களா ஸ்பான்சர்? அது எப்படிப்பா, நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி பண்ணலாம்ல. எங்க அதுக்கு எல்லார்கிட்டயும் காசு இருக்கணும்ல. அதுக்கு தானப்பா உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். டேய், நம்ம சிம்ரனுக்காக ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ண மாட்டீங்க? 10,000? தீபக், உங்க தலைமையில் நடக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டி இந்த மாசம் பெருசா பண்ண வேணாமா? பண்ணலாம். தீபக் எதுக்கு தேவையில்லாம தண்ட செலவு? அது மட்டும் இல்லாம சரக்கு, ஃபுட்டு, வென்யூ பற்றாக்குறைக்கு போலீஸ் பர்மிஷன் வேற வாங்கணும் தீபக். போலீஸா? டாடிக்கு தெரிஞ்சா தோச்சு எடுத்துருவா. பிரம்மாண்டமா பண்ணலாம் நீங்க தானே சொன்னீங்க. நம்ம பிரம்மாண்டமா நம்ம ஆபீஸ்லயே சூப்பரா பண்ணிடலாம்ப்பா. ஓ சூப்பர் சார், பண்ணிடலாம். வரோம் தீபக். ஓகே தீபக். என்னடா என்ன ஏன்டா அந்த ஆள் சீன் போட நம்மள பலிகடாக்கிட்டு இருக்கான், நீ கூட சேர்ந்து ஒத்துதிட்டு இருக்க. அவரால் சீன் போட்டாலும் என்ன கூட சேர்த்துக்கிட்டாரு. நீங்க 2 பேரும் என் முது பிள்ளை தானே பிளானே போட்டீங்க. தப்பு பண்ணிட்டேன். இப்போ அது புரிஞ்சுது. எங்க பிளான்ல ராஜ சேர்த்தது தப்புன்னு சொன்னேன். இதுக்கு தான் கோத்து விட்டேன். நீ கோத்து விடுறனால எங்க பிளான்ல ஒரு டிஸ்டர்பும் இல்லப்பா. ஃப்ரைடே நைட் தான் நீங்க பார்ட்டி, நாங்க சாட்டர்டே நைட் பார்ட்டி பண்ணுவோம்டா. அம்மா முன்ன பின்ன அதெல்லாம் பாத்திருக்கியா? டிஜே, சரக்கு, பீச், அதை விட முக்கியமா ஸ்விம்மிங் வித் சிம்ரன். அலெக்ஸ் யோசிக்கவே செம்மையா இருக்குடா. ஃபைனலா ஒன் டே ஃபுல்லா எந்த ஒரு குசு தொல்லையும் இல்லாம சிம்ரன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு சொன்னேன்டா. டேய், பீச் ஹவுஸ்லாம் வேணாம்டா. தீபக் சொல்லியிருக்காருல போக வேணாம்னு. ஏய் அவன் கிடக்குறான், போயிட்டு வந்து ஒரு சாரி சொன்னோன்னு வச்சுக்கேன், கண்டுக்க மாட்டான். அந்த ஆளுக்கு ஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது, நாங்க அவர் பார்த்து பயப்படுவோமா? போடா. டேய் அந்த ஆள் என்ன சொன்னாலும் நாங்க ஸ்ட்ரிக்ட்டா பார்ட்டியை நடத்தியே தீருவோம். தீபக் எனக்கு ஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியாதா? ஐயோ அது எங்களுக்கே தெரியாது. SALARY. அது சேலரி. அடுத்த மாசம் எனக்கு வந்துரும், உங்க 2 பேருக்கு வராது. ஏய் வேலை முடிச்சிங்களா இல்லையா? மீட்டிங் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? கோ பேக் டு வொர்க். சும்மா வெட்டி கதை பேசிட்டு கோ கோ கோ. எவனையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றானே இவங்க மேக்கத்துக்காக நான் எக்ஸ்ட்ரா சில ரிசோர்ஸ் ஹையர் பண்ண போலப்பா. செல்வம், நீ மட்டும் இல்லைனா என்ன இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல செல்வம். வேற என்ன ஆ பார்ட்டி பண்ணியிருப்பாங்க. ஆமாப்பா, விட்றாத, கூடவே இரு. ஓகே, நீங்க விடுன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். தீபக், செல்வம் ப்ரோவும் நானும் எவ்வளோ க்ளோஸு. அதுக்கு என்ன இப்போ? இவ்வளோ நாளாக பழகிற என்கிட்ட ஹிந்தி கற்றுக்காம நேத்தி வந்து அந்த சிம்ரன்ட்ட போய் ஹிந்தி கற்றுக்கிறாரு. ஹிந்தி கத்துக்கணும்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்லடா. ஆமாம் ப்ரோ. டேய், கூகுள் டிரான்ஸ்லேட்டர் டேட் பண்ண முடியுமா? ஆமாம் ப்ரோ. ஆனா செல்வத்தால சிம்ரனை டேட் பண்ண முடியும்ல? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஹலோ, எங்கனாலே முடியும். என்ன அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். கதை அப்படி போதா? இது தெரியாம நான் பயங்கரமா ஃபீல் பண்ணி உங்களெல்லாம் வேற உள்ள இழுத்து என்ன ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எப்பா டேய் ஆள உறா சாமி. तुम कैसे हो? तुम कैसे हो? या तुम कैसे हो? हैप्पी न्यू ईयर. ओके, हैप्पी न्यू ईयर इज नए साल की शुभकामनाएं. लिटिल स्पीड, கொஞ்சம் ஸ்லோ. नए साल की शुभकामनाएं. शुभकामनाएं. हाँ. नए साल की शुभकामनाएं. ओके, one more doubt. हाँ. How to say just a day in Hindi? Wow, someone is learning Hindi. Nothing wrong in learning a new language, no?
दिन दिन तक दिन तक दिन दिन तक दिन तक दिन सिमरन या दीपक इज कॉलिंग यू ओके कम सिमरन विल गो You know what? I'll go. You finish this. I'll take care of it. மியூசிக்கா போடுற மியூசிக்கு அவசரப்பட்டு ஹிந்தியெல்லாம் கற்றுக்கிட்டியாடா இப்போ கேக் கட் பண்ண கூட வரலையே. முட்டு போறியா? நாங்கள் போக தான் போகிறோம், ஆனால் உன்னால் வர முடியாது. படம் நாங்கள் போய் அந்த கேக்கை தீன் தக தீன் தக தீன் தன் தக தன் தக தன். Okay, so I will meet Deepak and come back later. Okay? Hello. Happy birthday, Simran. Please come. Yeah. Oh my God. Thanks, guys. This is so sweet. I only planned for the surprise. Yeah. Di, சொல்லுங்க. Yeah, we planned this in beach house, but Deepak brought it down to office. As usual. That's why you're talking about the beach house. yeah. It's me. I also organize beaches. Actually, we can cut the cake. Okay. Happy birthday to you. Happy birthday, dear sister. Happy birthday to you. Let's cut and distribute. எனக்கு Simran. இப்போ நான் No. Simran. ஆமா. டேய், கல்யாணம் ஆச்சுன்னு கொஞ்சமாவது ஃபீலிங் இருக்கா பாத்தியா? நம்ம தான்டா வயசு பசங்க. முதல்ல help நமக்கு தான்டா yourself. வரணும். Ladies first, no? Thank you so much. டேய், தீபக்க பத்தி That's தப்பா really பேசாதடா. good cake. Wow. ஒரு அண்ணன் You don't தான் தங்கச்சிக்கு கேக் ஊட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? Excuse me, girls. அச்சிகா. Selvam, I'm so sorry, huh? I had no idea that these guys had planned so much. It's all right. I don't want to spoil the party. Here, the cake. It's a surprise for you. It's okay. You know what? You wanna go join them? सिमरन, one moment. सिमरन, तुम एक बहुत अच्छी दोस्त हो. मैं तुमसे बहुत कुछ सीखा. जन्मदिन की बहुत शुभकामनाएं. हैप्पी बर्थडे. Oh, you learnt all that for me? Huh? How sweet, yeah. Thank you so much. You know what? Let's go join them. Yeah? Come. Let's go. Alex, என்னடா யோசிக்கிற? நீ என்ன யோசிக்கிறியோ அதை தான் நானும் யோசிக்கிறேன். ஞாபகம் இருக்காடா? ஊர் நாட்டா மாதிரி வந்தான். நம்ம தான் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு பாலிஷ் பண்ணி விட்டோம். இப்போ என்னடான்னா தமிழ்காரன் ஹிந்தி பேசுகிறான், ஹிந்திக்காரி தமிழ் பேசுகிறான். சென்னைக்கும் டெல்லிக்கும் டைரக்டா கனெக்ஷன் கொடுத்தான். அந்த பொண்ணு வந்தன்னைக்கு வேலையை விட்டு போகிறேன்னு சொன்னான். நாம தான் வலுக்கட்டாயமாக பிடிச்சி உட்கார வச்சோம். ஆனா ஒண்ணு, இந்த லைஃப்ல நான் இப்படி குழம்புன்னு எதிர்பார்க்கலடா. டேய், அதுக்கு பேர் சிம்பத்திடா. இந்த ரோட்ல அடிப்பட்ட நாய்ங்க மேலெல்லாம் வரும்ல அது. சரி நாயே, அந்த சிம்பதி கூட உங்களுக்கு கிடைக்கலையே. நீங்க ரெண்டு பேரும் அவ பர்த்டே கேக்க உங்க கையில சாப்பிட்டீங்க. ஆனா நான் அவ கையில அவன் உனக்கு மட்டுமா கொடுத்தா? வாட்ச்மேனு, லிஃப்ட் மேனு, மெயின்டெனன்ஸ் மேனு எல்லாருக்கும் தானே கொடுத்தா. அவங்களுக்குலாம் கேக் மட்டும் தான் கொடுத்தா. ஆனா என்ன கட்டியும் பிடிச்சா. தம்பி, அப்பப்போ நீங்க ஒரு கண்ட்ரி பாய்னு ப்ரூவ் பண்ணிடுறீங்க. மறந்துட்டியா? இப்ப கட்டி பிடிக்கிறதுலாம் சப்ப மேட்ரு. அந்த சப்ப மேட்ரு கூட உங்க ரெண்டு பேரும் கிடைக்கலையே. யார் சொன்னா?
உன்ன ரூமுக்கு வெளியே கட்டி பிடிச்சா ம். எங்களை ரூமுக்கு உள்ள கை கொடுத்தா ஆமா ஆமா ஆ? டேய் ம்? இதுவும் சிம்பத்தியா? இல்லடா இது ஃப்ரெண்ட்ஷிப்டா. நம்மளும் அதே ஃப்ரெண்ட்ஸ் தானடா. ஆமா அப்புறம் தொட்டு தொட்டு பேச மாட்டேங்கிறா? அது அட் அ டைம்ல நம்ம 2 பேரும் ஒண்ணா போய் நிக்கிறோம்ல அதான். இப்போ எனக்கும் சிம்ரனும் நடுவுல வர்றது நம்ம நட்பா? நோ, உங்க 2 பேருக்கு நடுவில் தான் சிம்ரன் வந்திருக்கா. இங்க பாரு சுஜா, எங்க 2 பேருக்கு நடுவுல யாரும் வர முடியாது. அதே ஆட்டிடியூட். என்ன ஆட்டிடியூட்? இப்படிதான் சிம்ரன் வந்தப்போ செல்வம் எங்களோட நண்பன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னாச்சு? அதான் அவன் எங்களை விட்டு போயிட்டானே. எஸ், of course. He's an interesting guy, right? உனக்கு எங்களோட வேல்யூ தெரியல. என்ன ஒரு 100 ரூபாய் இருக்குமா? தேங்க்யூ. வர வர என்னோட ஹியூமர் சென்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. டேய் என்னடா இது நமக்கு வந்த சோதனை? டேய் என்னடா பேசுறாங்க? ப்ரோ சாரின்னு சொல்றது மட்டும் தான் ப்ரோ என் காதுல விழுது. சாரியா? ஒருவேளை சாரியா இருக்குமோ? சாரியே இப்படி கேக்குறான்னா ஏய் ஓகே. இவங்க 2 பேர் எதுக்குடா சாரியை பத்தி பேசணும்? அவங்க கல்யாணத்துக்கு வாங்க தான். தீபக் எப்படி சொல்றீங்க? உண்மையாலுமேப்பா, நீங்க வேணா அங்க பாருங்க. அப்போ எங்க கதி? அடுத்த மாசம் பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணு டிரான்ஸ்ஃபர் ஆகிறா. செக்கா இ ட்ரான்ஸ்ஃபரா? சாரி, பேட் ஜோக். நீங்க ஏன் அவளை ட்ரை பண்ணக்கூடாது? யார் பொசிஷனுக்கு தீபக்? உன் பொசிஷன் தான் அலெக்ஸ். ஓ அப்போ அலெக்ஸ் கெட்டிங் ப்ரோமோட்டட். இல்ல, டிஸ்மிஸ்ட். ஏன் தீபக் இப்படி வேலை நேரத்துல உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க? கோ பேக் டு ஒர்க். கோ. So, like that, bro. I told you, see, look at the side. சந்திரா, எங்க அம்மா ஒரு பொட்டிக் கடை ஓபன் பண்ணலாம்னு இருக்காங்க. சிம்ரன், how do you explain boutique? ஏன் அதை எங்கள்கிட்டலாம் கேட்க மாட்டியா? அங்கே தான் போய் கேட்பியா? பொட்டிக்னா துணி கடை போதுமா? துணி கடை. அங்க காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மதுரை சுங்குடி சாரீஸ், திருவோணம் பட்டு, கோயம்புத்தூர் காட்டன்னு எல்லாமே கிடைக்கும். Oh, nice, yeah. Where is this shop? It's under construction, but my amma is having lot of collections. Nice. Whenever you're free, I can take you to his house, huh? Thank God for Chudidar. I can't imagine wearing sari every day. I don't know how people wear it. Sorry, not for me. தமிழா, சாரிய பத்தி இப்படி பேசுறான், நீ வாயை மூடிட்டு சும்மா இருக்க. இப்படிரா பேசுவான். சிம்ரனை பார்த்ததும் What? nothing, you type. இவளை பார்த்தோன்னே தமிழ்நாடே தமிழை மறந்துச்சு. தலைவன் மாத்திரம். ஹலோ, சுடிதார் ஆல்சோ டைட், வெரி அன்கம்ஃபர்டபுள். Who said that? I can run a marathon in a chudidar. Oh. Can you do that in a sari? சான்ஸ் இல்லை. பட் சாரி ஹேஸ் லாட் ஆஃப் ஃப்ரீ ஏர். What? What nonsense is this? சும்மா ஐ மீன் ப்ராப்பர் வென்டிலேஷன். For ventilation, you have windows. நான் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான். Chudidar for me takes 5 minutes. And sari would be stressful and it takes me around 1 hour. But for Yeah. choosing clothes, you take many hours, no? It's equal only. பிடிச்சாம் பாடுறா என் தலைவன். என்ன பெருசா பேசினா பெங்கால் பாய். சிம்ரன், you please continue. Have you ever worn a sari? Have you ever worn a vesti? Our traditional costume? பின்னிட்டால. It's half of a saree. You don't even need pins for that. For saree, we don't need belt. For vesti, we have to wear belt. தூக்கி பிடிச்சாம் பாடுறா பெல்ட் இல்ல. Simply don't talk, okay? Not me, him. Have you ever worn a sari? No. You talk after you wear a sari. All right? சந்தோஷமா? Enough of this discussion. என்னடா நீ பேசி அவ வாயை கட்டுவன்னு பார்த்தா அவ உன்னை சாரி கட்ட சொல்லிட்டா. செல்வத்தை கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ? ஆமாண்டா, நேற்று அவன் மூஞ்சி ரொம்ப வாடி போச்சு. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. இன்னைக்கு அவன் வந்தோன்னே ஒரு
சாரி கேட்டுருவோம் என்ன? ஆ? டேய் நேத்து தான்டா பின்னு குத்துறேன்னு அழுதா. அப்ப அது பின் ஏதாச்சும் நடந்திருக்கும்டா. அப்போ தீபக் வாங்கி கொடுத்துருப்பானோ? ச்சே, அந்த ஆள் ஒரு கஞ்ச பிசினஸ், சான்ஸே இல்ல. செல்வம். Hi. So, how is it? अच्छा अच्छा बहुत अच्छा सम्मा. You look gorgeous. Thank you. In this saree you look like a beautiful South Indian girl. Is it? Just one doubt though. Who bought you this saree? Someone special. I can't say. Bye. சிம்ரன் தானப்பா சாரியில் போனது? ஆமா தீபக், சிம்ரன் தான். சுடிதார்லையும் நல்லா இருக்கா, டிஷர்ட்லையும் நல்லா இருக்கா, ஜீன்ஸ்லையும் நல்லா இருக்கா, சாரியில் சூப்பராக இருக்கா. தீபக், நீங்க ஒரு டாப் லெவல் மேனேஜர். ஒரு ஃபேமிலி மேன். இதில் என்னப்பா இருக்கு? இவ்வளோ பச்சையா சைட் அடிக்கிறீங்களே, அசிங்கமா இல்ல? இதுக்கு மேலே ஒளிவு மறைவாக என்னப்பா பிரயோஜனம்? தீபக் சாரி தானே கட்டிட்டு போனா, ஏதோ கல்யாணம் பண்ண மாதிரி ஃபீல் பண்றீங்க. இதுக்கு மேலே அவள் கல்யாணம் பண்ணா என்ன, பண்ணலாம் என்ன? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. என்ன முடிஞ்சு போச்சு? இனிமே தான் எல்லாமே ஆரம்பம். என்னத்தான் ஆரம்பம்? அதான் திரும்ப டெல்லிக்கே போறாளே. தீபக், என்னப்பா? என்ன சொன்னீங்க? டெல்லிக்கு போறாளா? ஐயோ உளறிட்டனே. இல்லப்பா, அவ ஷீ இஸ் ரிட்டர்னிங் பேக் டு டெல்லி சூன். அதான் ஷி வில் பி மூவிங் அவுட் இன் ஃபியூ டேஸ் பா. அண்ட் கைஸ், இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாதீங்கப்பா ப்ளீஸ். சொன்னா நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. தட்ஸ் ஆல். நோ கோ பேக் டு வர்க். கோ. டேய், மேட்ரு கேள்விப்பட்டியா? எப்படி நேற்று நம்ம போட்ட பிட்டு எப்படி ஒர்க் அவுட் இருக்கு பார்த்தியா? ஏய், எதை பத்தி பேசிட்டு இருக்க? சிம்ரன் சாரி போட்டு தானே? அவ டிரான்ஸ்ஃபர் வாங்கினதுடா. இது எப்படா? ஒரு வாரம் ஆச்சான். ஓ, சரி விட்றா, இப்போ என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க. நம்ம என்னடா பண்ண முடியும்? டேய், உனக்கு புரியுதா? அவ டெல்லிக்கு போனா திரும்பி வரமாட்டா. இப்பயும் எனக்கு என்னன்னு இருக்காத. டேய், நமக்கு ஒரு பொருள் வேணும்னா நம்ம தாண்டா போராடணும். டேய், அது பொருள் இல்லை, பொண்ணு. ஒருத்தர் இந்த ஊரை விட்டு போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இல்லைனா அட்லீஸ்ட் லவ்வாது பண்ணணும். டேய், அதுக்கு அவங்க நம்மளை திருப்பி பண்ணணும். ஓ, அப்படி ஒரு மேட்டர் இருக்கோ? டேய், என்னடா நாங்க டென்ஷனா இருக்கோம், நீ கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்க. டேய், இது அவ லைஃப், அவ டிசைட் பண்றா. இதில் நம்ம என்ன சொல்றதுக்கு? வரும்போது சொல்லிட்டா வந்தா, இப்போ போகும்போது சொல்லிட்டு போறதுக்கு. ஏய் ஏய், யாரா இவன்? என்னடா இவன் சீரியஸான விஷயத்த சிம்பிள் ஆக்குறான், சிம்பிளான விஷயத்த ரொம்ப சீரியஸ் ஆக்குறான். Hi guys. வெல்கம் சிம்ரன். வெல்கம். Thanks. இன் சாரி. Selvam, how's the saree? இட்ஸ் வெரி நைஸ், லுக்கிங் குட். Thanks. வெரி நைஸ், பட் ஒன் ஸ்மால் ப்ராப்ளம் இன் திஸ் சில்க் சாரி. யூ ஹேவ் டு மெயின்டைன் இட். Yeah, especially these Kanjipuram silks, right? Can only be maintained in Tamil Nadu. இல்லையே, டெல்லியிலயும் காஞ்சி சில்க்ஸ் பிரான்ச்சஸ் இருக்கே. இருந்தாலும் டெல்லியிலலாம் வந்து அப்பப்போ வெளியே போயிட்டு வரது கொஞ்சம் கஷ்டம் இல்லை? ஏன்? ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும்ல. ஹலோ, எல்லா இடமும் மெட்ரோல கனெக்டட், சும்மா சல்லுன்னு போயிடலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டெல்லியில போயிட்டு வரதுங்கிறது கேர்ள்ஸுக்கு அவ்வளோ சேஃப்டி இல்லை. இந்தியால எங்கேயுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சேஃப் இல்ல. சென்னை சேஃபஸ்ட் இல்ல. அவங்க 2 மார்க்னா நம்ம 20 மார்க், மொத்தத்துல எல்லாம் ஃபெயில் தானடா. சென்னையில சிஎஸ்கே இருக்கு, டெல்லியில ஒரு கப்பாச்சு இருக்கா? ஏய், என்ன சம்பந்தமே இல்லாம பேசுற? சார் பழக்க தோஷத்துல வந்துருச்சு. சரி அதை விடு. டெல்லி அளவுக்கு சென்னையில பொல்யூஷன் இல்லைல்ல, அதுக்கு என்ன சொல்ற? உலகமே அழிஞ்சிட்டு இருக்கு, நம்ம ஒன்றும் பண்ணாம சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கோம். ஒன்னும் பண்ணாம இருக்கிறது சென்னையில பண்ணா பெட்டர் இல்ல. ஒன்றும் பண்ணாம இருக்கிறது எங்க இருந்தாலும் பெட்டர் இல்ல.
சரிம்மா எதுக்கு அன்னெசரியா டெல்லி சென்னை கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? யா எக்ஸாக்ட்லி. ஜஸ்ட் ஃபார் ஃபன். நோ அதர் இன்டென்ஷன் அட் ஆல். Simran ji, are you going back to Delhi? Leaving Chennai? Why? Who told you that? இவனுங்களா புளி முட்டை போட்டு கொடுத்துட்டானே. How do you guys know about this? தீபக். என்ன ஏன் bro சொல்றீங்க? அவரு தானே சொல்றாரு. இவனை தூக்கணும்டா கம்பெனி விட்டு. சிம்ரன், Yeah. Tell me. check your phone. My farewell thoughts for you. Hi, Simran, team leader. தெரியும்டி. டேய் சொல்றா. மற்றவங்க மாதிரி நான் ஒன்றும் கிடையாது. நீ வந்தப்ப எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல. போனா போட்டும் சார். இவட சாரி கிட்ட தான் அந்த வேலை இருக்குன்னு எனக்கு வந்து அழைத்து கிடையாது. என்ன அப்படி ஒரு வேலையை வேணாம் சார் எனக்கு. यंगड़ा पोरे उक्कारे. मुझे ना ऐसी वैसी लड़की मत समझना. दिल्ली की लड़की हूँ मैं. क्या? Simran, Huh? it was not my intention to hurt you. So I'm sorry too. ஆனால் நாளாக நீ யாருன்னு எனக்கு புரிஞ்சுது. உன் கோபம், உன் மன்னிக்கிற குணம், உன்னோட ஏற்றுக்கிற தன்மை, Selvam, that's chai for you. உன் விளையாட்டுத்தனம், I trust Selvam. நீ என் மேலே வச்ச நம்பிக்கை, உன்னோட உண்மையான அன்பு. ஜனம்தின் கி பகுத் शुभकामनाएं. How sweet, yeah. கண்டிப்பாக இதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகளாக தான் இருக்கும். ஐ விஷ் யூ த பெஸ்ட் வேர் எவர் யூ கோ.